வணக்கம். இன்னைக்கு என் கூட என்னுடைய நண்பர் நித்யானந்தம் வந்திருக்கிறாரு. இவர் திருவேற்காடு நகர பகுதியின் விவசாய அணி செயலாளர். அவர் என்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணும்னு சொன்னார். சரி, அந்த சந்தேகத்தை கேளுங்க, நான் சொல்கிறேன் என்ன. அதனால் இன்னைக்கு அவரோட. வணக்கம் நித்யானந்தம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கொள்கை இருக்குமா, இல்லை எதை நீங்கள் கடவுளாக நம்புறீங்க? இயற்கையா இல்லை செயற்கையை நம்புறீங்களா? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறதுனால தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்போ கடவுள் நம்பிக்கை இருப்பது என்பது ஒரு கொள்கை அல்ல, அது ஒரு நம்பிக்கை. கொள்கை கடவுள் மறுப்பு தான் ஒரு கொள்கையாக இருக்குது. நான் கடவுள் இன்னொன்று, நான் வளர்ந்த குடும்பத்துக்குள்ளார நீங்கள் சொன்னீங்கல்ல, பாட்டம் பூட்டை எல்லாருமே இந்துல நாங்களும் இந்துலேருந்து வந்துடலான்னு சொன்னீங்கல்ல. நானும் தீவிரமான இந்து குடும்பத்திலேருந்து, ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பத்திலேருந்து தான் வந்தேன். அது டிஃபால்ட். பிறக்கும் போது என் குடும்பம் இருந்த அந்த அமைப்பு முறை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட இந்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அது என் மேலேயே வந்தது. அது என் கருத்து கிடையாது, தலைமுறை அவங்க கருத்து. அப்போ என் கருத்து என்னன்னா, எனக்குன்னு ஒரு கொள்கை உருவாகும் போது தான் என் மேல் இருக்கிற விஷயங்கள் நான் கொஸ்டின் பண்ணுறேன். உங்களை மாதிரியே தான் நான் கடவுள் நம்பிக்கையாக இருந்தேன். நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போகும்போது வழியில் எங்கேயாவது ஒரு கோயில் தெரிஞ்சுன்னா டக்குன்னு செருப்பு கழட்டி விட்டு கும்பிடுவேன். செருப்பை நான் போட்டதே கிடையாது. வழியார கோயில் இருக்குமா, செருப்பை போடலான்னு போகும்போது அடுத்த கோயில் வந்துடும். அவன் கும்பிட்டுக்கிட்டே போவேன். எப்படி ஒரு தீவிரமான பக்தராக தான் இருந்தேன் நான். பள்ளிக்கூட படிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கூட. அதற்கு பிற்பாடு தான் கடவுள் மறுப்பு கருத்து, பெரியாரோட கருத்துக்கள் எனக்கு சேர்ந்ததுக்கு பிற்பாடு அவர் மேலே ஒரு கோபம் வந்தது. என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, நம்ம கடவுள் நம்பிக்கையெல்லாம் கொடுத்து அப்படின்னு வந்தபோது நேர்மையாக அதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயங்களை யோசித்து பார்த்தா சரியாக தான் சொல்கிறாரு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு மாறினேன். அவர் உண்மையை சொல்கிறாரு, எனக்கு எதிராக அவர் பேசலை. என்னோட நம்பிக்கைக்கு எதிராக அவர் பேசுகிறாரு தவிர எனக்கு எதிராக அவர் பேசலை. மாறாக எனக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அது என் நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் எனக்கு ஒரு கொள்கை உருவாகி, அது கடவுள் நம்பிக்கை, கடவுள்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு நான் மாறினேன். அப்போது கடவுள் சார்ந்த நம்பிக்கைகளில் எனக்கு என்ன நன்மை நடந்திருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு அது நன்மையெல்லாம் எதுவுமே நடக்கலை. எனக்கு பல்வேறு விஷயங்களில் நான் முடிவெடுக்க முடியாமல் தயங்குறதும், ஒரு பிரச்சனையில் நேரடியாக அதை அணுவதற்கு சிக்கலாக இருக்கும்போது நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒதுங்கிக் கொள்வதும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அது மட்டும் இல்லை, கடவுள் நம்பிக்கை சார்ந்து அது கட்டமைக்கப்பட்ட மற்ற மூட நம்பிக்கைகள், நம்ம நேரம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கடவுளை மையமாக வச்சுட்டு அதை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்குள்ளே என்னோட நேரங்கள், ராகு காலம், யமகண்டம், இதெல்லாம் வீணாக போகுது நேரம். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் யமகண்டம் 12 மணிக்கு, சாயங்காலம் 4:30க்கு 6 ராகு காலம்னா அந்த நேரத்தில் அந்த வேலையை பார்க்கக்கூடாது, இந்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளில் என்னோட நேரத்தை சாப்பிட்றது கூடுதல் ஆகிப்போச்சு. அது ஒரு அச்சமுட்டுவது ஆகிப்போச்சுங்கிறது போது அது எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா கடவுள் அது நம்பிக்கை சார்ந்து இந்த நல்லது கெட்டதுங்கிற இந்த விஷயத்தோடு சேர்ந்து புழங்குதுன்னு ஒன்று வந்தது. சரி, இது கூட தனிப்பட்ட முறையில் என் நேரத்தை வீணாக போகுது, நல்லது கெட்டதுன்னு போகிறதுன்னு விட்டுருங்க. மாறாது இன்னொரு புறத்தில் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கையும் இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் மனிதர்களை இழிவாக பார்க்கவும் அது கற்றுக் கொடுக்குது. அப்போ ஒரு மனிதன் ஒரு ராகுகால யமகண்டத்தில் போனால் ஒரு காரியம் உருப்படாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தின் மூலவே இவன் ஏத்தால வந்தாலும் காரியம் உருப்படாது அப்படின்னு வர்றது. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு அது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய், ஒரு பெண் விதவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா குறுக்க வந்தாங்கன்னா நல்ல காரியம் கெட்டு போயிடும், உருப்படாதுன்னு மாறும்போது எனக்கு இது ரொம்ப மோசமான வடிவமாக இருக்குது அப்படின்னு. அது எவ்வளோ மோசமாக வடிவமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெத்த தாய் இருக்கிறாங்க, அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா தான் அந்த பையனை படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு அப்பாவை வளர்த்து ஒரு அப்பாவை, ஒரு ஆணே ஒரு பையனை வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு பெண்ணு வெறும் தனிமையாக இருந்து 2 குழந்தைகளை அவங்க ஒரு விதவையாக இருந்து அந்த அம்மா கஷ்டப்பட்டு குழந்தைகளை ஆளாக்கி முடிச்சதுக்கு பிற்பாடு அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணத்தில் அந்த அம்மா வர முடியாது. இது எவ்வளோ பெரிய மோசடி இது யாருக்கு? இப்போ இதை கடவுள் இல்லைன்னு சொல்கிற காரியமா? கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க ராகுகால யமகண்டம், நல்லது கெட்டதெல்லாம் சுற்றி போய் எங்கே நிற்கிதுன்னா, பெத்த தாயே கல்யாணத்துக்கு, பையன் கல்யாணத்துக்கோ தன் பொண்ணு கல்யாணத்துக்கு போய் நின்னா அது அமங்கலம் ஆகிடும், அது அபசகனம் ஆகிடும் நிப்பாட்டுறது. அதே மாதிரி பையன் எங்கேயாவது நல்ல வேலைக்கு கிளம்பி போனான்னா ஏத்தா போல தாய் உதவியாக இருக்கிறவங்க வந்துட்டாலே அவன் காரியம் உருப்படாது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான வடிவத்துக்கு மாறுது. அதான் அடுத்த ஜாதிக்காரங்களை இழிவாக பார்ப்பது, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குற விஷயமாகவும் மதம் இருக்குது. சாதி ரீதியாக அந்த அடுத்த கட்டமாக என்ன சொல்லுது, அந்த ஜாதிக்காரன் முன்னால் ஆகாது, இந்த ஜாதிக்காரன் போய் அவனோட உறவு வச்சுக்கிட்டு அது நடக்காமல் போயிடும், இப்படிலாம் வர்றத போக கடைசியில் சொந்த பெற்ற தாய் குறித்தான இழிவான கண்ணோட்டத்தையும் அது கற்றுக் கொடுக்கறதா இருந்ததுனால அதிலிருந்து நான் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இது போன்ற நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு அது எதிராக இருக்கிற கண்ணோட்டத்துக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறோமே தவிர, அப்போ பெரியார் இந்த சொன்ன கருத்து எதற்காகனா, உங்களோட கடவுள் நம்பிக்கை உங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அது மகிழ்ச்சி தருது, உங்களுக்கு அது நன்மை தருது,
அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டுட்டு போகலான்றாரு. மாறாக உங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களோட அது முடிவதில்லை, அது அடுத்தவங்களை அவமானப்படுத்துது. கடவுள் நம்பிக்கை உள்ள இது போன்ற நம்பிக்கைகளை நம்புகிறவர்களே அது இழிவுபடுத்துது. நம்பாத எங்களை இழிவுபடுத்துறது பற்றிய கடவுள் இல்லை. அவன் கடவுள் நான் இல்லைன்னு சொல்கிறான்யா, அவன் கடவுளே இல்லைன்றான். பெரியார் கட்சிக்காரன் அவன் ஏத்தாப்பழம் வந்தால் காரி உருப்படாதுன்னு சொல்றது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இவன் நாஸ்திகன், இவன் வந்து கடவுளே இல்லைன்றான், எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கைங்கிறான். அவன் வரான்ப்பா ஏத்தாப்புல காரி உருப்படாமல் போயிடும்னு சொன்னா அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குதுங்களாம், கடவுளுக்கு எதிராக இருக்க வரலான்னு. மாறாக கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு விதவியா இருந்தாங்கன்னா அந்தம்மா வந்து உருப்படாமல் போட்டு சொல்றது என்ன காரணம்? அது அப்ப யார் இழிவு பண்றா? இன்னும் சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை இல்லாத எங்களை கடவுள் நம்பிக்கை இருக்கிற நீங்க மதிக்கிறீங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களை தான் அவமானப்படுத்துற கான்செப்டா அது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப பேசுறோமே தவிர எங்க நலன்காரதெல்லாம் பேசல. அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சிருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பல்வேறு நேரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, நிறைய கூடுதல் நேரம் கிடைச்சிருக்குது. ராகுகால யமகண்டெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இருக்கிறது இல்லை. அப்புறம் சாப்பிட்றதுல வந்து உணவு சாப்பிட்றதுல இன்னும் எவ்வளோ வசதியாக இருக்குது, நேரம் கிடச்சிருக்குது. எனக்கு கூடுதலான பயணம் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிருக்குது, நிறைய பேரை சந்திக்க முடியுது, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு, எங்கேயாவது போக முடியுது. எனக்கு எந்த நேரத்துலையும் இந்த இது எனக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை. அதனால எனக்கு கூடுதலாக சுதந்திரமாகவும் அது மன ரீதியான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குது, கூடுதல் நேரம் கொடுத்துருக்குறதுங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லை, உணவு சாப்பிட்றதில்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு புதுசாக வியாழக்கிழமை ஒன்று வந்திருக்குது சாய்பாபா பக்தர்னு, வியாழக்கிழமை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இந்த வாரத்தில் அன்னைக்கு சாப்பிடலாம், இன்னைக்கு ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா சாப்பிடக்கூடாது, என்னைக்கு சாப்பிட்டாலும் அது தப்பு, உயிரை கொள்ளக்கூடாது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அது ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு இல்லைங்க, நான் இந்த மாதிரி எனக்கு விலங்குகள் கொண்டு சாப்பிட்றது எனக்கு விருப்பம் கிடையாது, நான் சைவம்னு சொன்னால் அதை நம்ம மதிக்கிறோம். நான் சைவம் சாப்பிடுவேன், ஆனால் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன் சாப்பிட மாட்டேங்கிறது, இது போன்ற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நன்மையாக இருக்குது, உங்களுக்கு தான் தீமையாக இருக்குது. அது எப்படியா நன்மையாக இருக்குதுன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை சாப்பிடாததுனால நீங்கள்லாம் சாப்பிடாத அன்னைக்கு மீன் விலை எங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்குது. நாங்கள் போய் மீனை வாங்கி அன்னைக்கு வந்து பரவாயில்ல இவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்காங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க பூரா நாளும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்குமேங்கிற ஒரு கண்ணோட்டம் உருவாகுது பார்த்தீங்களா. பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது உண்மையிலே, அதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ ஒரு கடையில் போய் மீன் வாங்க போகும்போது தான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஓ இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது, ஓ இன்னைக்கு அமாவாசையா அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போ அமாவாசை அன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாஸ்து ரீதியாக இடம் வாங்குறதுல பிரச்சனை வருது. அப்போ வாஸ்து ரீதியாக இந்த இடம் வந்தால் வியாபாரம் ஆகாது அப்படின்னு போயிடுது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு சொல்லும்போது வாஸ்து சமூகத்துக்கே தேவையில்லை, அது வந்து மக்களுக்கே மூட நம்பிக்கை தேவையில்லை, மனிதனையே இழிவுபடுத்தணும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, லேண்டுக்கு போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, லேண்டுக்கு போட்டால் குடும்பம் உருப்படாது, விருத்தி ஆகாது, நோய் வரும், அது வரும், இது வரும், அந்த மூளை இந்த மூளை, கக்கூஸ் இருக்க வேண்டிய இடத்துல சமையல் ரூம் வைக்கிறது, சமையல் ரூம் இருக்க வேண்டிய கக்கூஸை வைக்கிறதுங்கெல்லாம் மாறிலாம் வைக்கிறாங்க. அப்படிலாம் வச்சும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அப்போ வாஸ்து பிரகாரம் கட்டி முடிச்சதுக்கு பிற்பாடு வீட்டில் திருடு நடக்குது, மரணம் நடக்குது, கொள்ளை நடக்குது, நஷ்டம் ஏற்படுது. அப்போ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்கன்னா, வாஸ்து சரியில்லை, சரியாக பார்க்கல அப்படின்னு திருப்பி அது மாதிரியான திரும்ப அதிலிருந்து வெளியே வருவதற்கு பதில் மாறாக அதிலே உலருகிற ஒரு விஷயமா மாறுது. இந்த வாஸ்துவை எல்லாரும் பார்க்கறது சமூகத்துக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்களை மாதிரி பகுத்தறிவாளர்கள் பெரியாரிஸ்டுகளுக்கு நீங்கள்லாம் வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமையில் மாமிசம் சாப்பிடாம மீன் சாப்பிடாம இருக்கிறது எப்படி நன்மையாக இருக்குதோ அது மாதிரி நீங்கள் வாஸ்து பார்க்குறது எங்களுக்கு நன்மையாக இருக்குது. அப்போ வாஸ்து பார்த்த ஒரு இடம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து ஒரு இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 3000 ரூபா போகுதுன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல அதே இடத்துல இருக்கும், அதோட வசதியாக இருக்கும், அது தெருக்குத்தா இருக்குதுன்னு வச்சுங்க, தெருக்குத்துன்னு நேராக தெருவில் குத்துற இடமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த வாஸ்து பிரகாரம் அந்த இடம் வந்து 3000 விற்கிறது 2000க்கு விற்கிறாங்க. அப்போ அது வாங்குறது இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு அப்பா 3000 இடம் 2000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் 2000 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக்கிறோம். அப்போ அதுவும் எங்களுக்கு லாபம் தான். இன்னும் சொல்ல போனால் உங்கள் மூட நம்பிக்கையை எதிர்ப்பதனால் எங்களுக்கு லாபம் தான் கிடைக்குதே தவிர அதனால் எங்களுக்கு நஷ்டம் இல்லை. நஷ்டம் அடைவது எல்லாமே அதை கடைபிடிக்கிறவங்க தான்ங்கிறத நமக்கு திரும்ப சொல்கிறோம். எதை நாம் கடைபிடித்தாலும் ஒன்று சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம்னு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அவனுக்கு தனிப்பட்ட முறையிலையோ பொது வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு விஷயங்களில் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பழக்கத்தின் காரணமாக முதலில் அவன் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும், அது கூட இருக்கிறவங்கள அவமானப்படுத்தாமல் இருக்கணும், கூட இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். அது நான் மூட பழக்கம் கெட்ட பழக்கம் மட்டும் இல்லை, குடிக்கிறது வரைக்கும் கூட சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குதுன்னா அது கூட இருக்கிற தொல்லைப்படாமல் இருக்கணும். அதே போல் இன்னொரு பக்கத்தில் அது தன் உடல் நலத்தை பாதிக்காமல் இருக்கணும், அதே போல் தன் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாமல் இருக்கணும். அப்போ கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்தாமல் இருக்கணும், அவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும், தன் உடல்நிலை பாதுகாத்தா இருக்கணும், தன் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதாவோ அல்லது பாதிக்காத இருக்கிற எந்த பழக்கமும்
கெட்ட பழக்கம் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் என்ன வேணுமா பண்ணீங்க, அது கடவுள் பேரில் பண்ணீங்க, கடவுள் இல்லைன்னு பண்ணீங்க, எதுவும் பண்ணீங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்கிறது தான் சமூக பிரச்சனையாக இருக்குதுங்கிறதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஒருவேளை இதையெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால ஓஹோன்னு வந்துரும்னு சொன்னால் அதை நீங்கள் கடைப்பிடிச்சி நல்லா இருங்கப்பான்னு தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர நல்லா இருக்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம். மாறாக இது தடங்களாக இருக்குது. இந்த குறைந்தபட்சங்க இறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கோயிலில் போய் சாமி கும்பிடுறதுக்கு அனுமதி இல்லையா? என்ன சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனு கோயில் உள்ள விடமாட்டேன்னு சொல்லு, பிரச்சனை இல்லை. மாறாக கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்தியனோட கோயிலுக்கு வரலாம். மாறாக ஜாதியில் நீ கீழவனா இருக்கிற என் கோயிலுக்கு நீ வராதுன்னு தடுக்கிற முறை இருக்கா இல்லையா? இன்றைக்கும் யார் பண்ணாத? நாங்களா பண்ணோம். அப்போ அதை யார் கேள்வி கேட்கணும்? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கையாக இருக்கிற சாமியார்கள், சங்கராச்சாரிகள், அல்லது இன்னைக்கு கட்சி நடத்துகிற பிஜேபிக்கார, அது எப்படியா இந்து கடவுளை கும்பிட்றாங்கன்னா நீ உள்ள விட மாட்டியா உடியான்னு சொல்லணும்ல. அவன் சொல்லாத போது அங்கே யார் கேட்குறா? கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாங்கள் தான் கேட்குறோம். அப்போ நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்றியா? அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ தான் கேட்குறாங்க. நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்லி உனக்கு தான் எங்கே மாற்றலன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த வேற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு. நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். அப்போ அங்கே நடக்கும்போது நீங்கள் யாரும் கேட்காத போது நாங்கள் என்ன பண்ணுறோம், கோயிலில் அனுமதிக்கு மறுக்கப்பட்ட மக்களுக்கு கோயில் உள்ள உடனும்னு சொல்கிறோம். விதவியாக இருக்கிற பெண் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் வரணும்னு சொல்கிறோம். மாதவிலக்கான சமயத்தில் பெண்கள் கோயிலுக்கு போனால் தீட்டாடுன்னு சொன்னால் பெண்கள் அனுமதிக்கணும்னு சொல்கிறோம். நீ தான் அர்ச்சகராக இருக்கணும், மற்ற அர்ச்சகராக பண்ணால் நான் சாமிக்கு தீட்டாடுன்னு சொன்னால் எல்லா காரரும் அர்ச்சகர் ஆக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் தான் பேசுகிறோம். இன்னும் சொல்ல போனால் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற தீவிரமான பக்தர்களுக்கான சுயமரியாதையும் அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையும் கூட கடவுள் இல்லைன்னு சொன்ன நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்குறோம். மனிதனா நம்ம பிறந்திருக்கோம். ஆமாம், நான் மற்ற விலங்கினங்கள் மாதிரி நம்மளை படைச்சிருக்கலாம். சரி, அப்போ நம்ம மனிதனா படிச்சிருக்காரு, பரவாயில்ல. மனிதனா நமக்கு இல்லை, 5 அறிவு ஒரு அறிவு அதிகமாக படிச்சு 6 அறிவு வச்சு மனிதனா படிச்சிருக்காரு. சரிங்க. இப்போ அப்போ நம்ம கடவுள் படைக்கப்பட்ட மனுஷன் தான். சரிங்க, சரி. இப்போ நம்மளுக்குன்னு கடவுள் இதெல்லாம் ஏன் அனுபவத்தில் தானே நீங்கள் சொல்கிற மாதிரி சயின்ஸ் வேற வாஸ்து வேறன்றீங்க. இல்ல, நீங்க சயின்ஸ்ல இருந்து தான் அனுபவிச்சு ரெண்டாவது கேள்விக்கு போயிட்டீங்க. முதல் கேள்வி முடிச்சிருவோம். வாஸ்து சாஸ்திரம் அதை விட்டுருங்க. கடவுள் நம்மளை ஒரு நாயா படைக்காம கழுதையா படைக்காம மனிதனா படைச்சிருக்கிறது கடவுளோட கிருபைன்னு சொல்றீங்க. சரி, கடவுள் நம்மளை படைச்சதுல அப்ப நாயும் கழுதையும் பண்ணியும் படைச்சது யாரு? கடவுள் தான். அப்ப அதை ஏன் படைச்சாரு? அதை ஏன் படைச்சாருன்னா மனிதனுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு. எல்லாத்தையும் கடவுள் தானே படைச்சிருந்தாரு. அப்ப கடவுள் படைப்புல எல்லாம் சமம் தானே சார்? எல்லாத்தையும் சமமா உயிரினம் எல்லாமே மரத்து அப்படி பார்த்தா நீங்க மரத்துல கூட வித்தியாசம் இருக்கு சார். இல்ல நான் கேட்கறது என்னன்னா, நாயா படைக்காம மனிதனாக படைத்த கடவுள் ஏன் நாயை நாயா படைச்சு அதை அவமானப்படுத்தினாரு? அதையும் நல்லாவே படைச்சிருக்கலாம்ல. ஏன் உயிரினங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நாய் பன்னி கழுதை எல்லாம் அவமானத்தின் குறியீடு. நாம நல்ல வேலை பிறக்கல. ஏன்னா நீங்க சொல்ற இல்ல, நீங்க சொல்ற நம்பிக்கைக்குள்ளார இப்படிலாம் பண்ணா நீ அடுத்த ஜென்மத்துல நாயாண்டா பிறப்ப அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மனிதனாக பிறப்பது சிறப்பு என்றால் கடவுள் மனிதனை சிறப்பாக படைத்து விட்டு நாயை ஏன் இழிவாக படைக்க வேண்டும் ஒரு கேள்வி இருக்கு. அது தப்பு தானே? கடவுளோட தப்பு தானே? அது தப்பா இல்லையா? இல்ல, உலகம் படைக்கப்பட்டது அப்படி கடவுள். சரி, அப்படியே படைக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஏன் ஊனமாக கடவுள் பறக்கிறாரு அந்த குழந்தைய? அந்த குழந்தை என்ன, ஒருத்தன் பிறந்து பாவம் பண்ணாதான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு பிறக்கிற குழந்தைய ஊனமா படைக்கிறாரு, ஒரு பிறக்கிற குழந்தைய நொண்டியா படைக்கிறாரு, ஒரு பிறக்கிற குழந்தைய ஏன் குழந்தையே செத்து போகுது, ஏன் குழந்தைகளுக்கு ஏன் கேன்சர் வருது, ஏன் இந்த நோய்கள் வருது, ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது, பூகம்பம் நடக்குது, பல்லாயிரம் பேர் செத்து போறான், இவ்வளோ பேர் அங்கே போய் சாகிறான் இங்கே போய் சாகிறான்னு மரணங்கள் கொடூரமாக நடக்குது இல்லை? அப்போ அதை ஏன் கடவுள் நிகழ்த்தணுங்கிறேன் நான். எல்லாமே கடவுள் நிகழ்த்துறதா இருந்தால் அதை ஏன் நிகழ்த்தணும்? ஏன் அதை நிறுத்தக்கூடாதா? இன்னொன்று ரொம்ப பணக்காரனா ஒருத்தன் எப்பவுமே பணக்காரனாவே பிறந்துக்கிட்டே இருக்கிறான். எப்பவுமே அவனுக்கு பணிவிடை செய்கிற மாதிரியான வறுமையில் ஒருவேளை சோறு கூட சாப்பிட முடியாத ஒருத்தர் பிறந்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் கடவுள் அப்படி படைச்சிக்கிட்டே இருக்கிறாரு? நீங்கள் நாயா படைக்கிறத விட்டுருங்க. நாயை விட இழிவாக நடத்துகிற மக்களை இந்த சமூகத்தில் வேறுபாடாக இருக்குதா இல்லையா? ஒருத்தன் மனிதர்கள்லேயே ரொம்ப உயர்வானவனும், இன்னொரு பக்கத்தில் அதே மனிதர்களில் தான் வீட்டு நாயை விடவும் மனிதர்களை கேவலமாக நடத்துறது இருக்கா இல்லையா? நாயை ரொம்ப ஒரு மனுஷன் அழகாக கொஞ்சிறாங்க. நாயை நம்ம படைக்கிற, அதாவது மனுஷன் நம்மளை கடவுள் மனிதனாக படுத்த நம்ம பெருமைப்படுறோம். ஆனால் ஒரு மனிதன் தன் வீட்டு நாயை மனிதனை விட மேன்மையாக கொஞ்சிறான். ஆனால் அவன் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மனிதனை நாயை விட கேவலமாக நடத்துறானா இல்லையா? அப்போ நாயா பிறக்கிறது பெரிய விஷயம் தானே? அப்போ நீங்கள் சொன்னால் ஒரு பணக்கார வீட்டில் நாயாக இருப்பதை விடவும் நாயாக இருப்பது பெரிய விஷயம் தானே? ஒரு ஏழையாக இருந்து வறுமையில் இருக்கிறவனை பார்க்கறத விடவும்
ஒரு பணக்காரர் தன் வீட்டு நாயை வந்து ரொம்ப செல்லக்குட்டியாக பார்க்குறப்ப, நாய் பணக்காரர் மட்டும் இல்லை, தன் வீட்டில் வளர்கிற நாயை தன் வீட்டு வாசலில் பிச்சை கேட்குற குழந்தைய விடவும் தன் வீட்டில் இருக்கிற நாய்க்கு உணவு கொடுப்பதும் அதை ரொம்ப பராமரிக்கிற மனோபம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல. இதெல்லாம் எதை யார் கட்டமைக்கிறா? இதுக்கு என்ன காரணம்? மனிதனால் படைக்கப்பட்ட கடவுள் மனிதனால் படைக்கப்பட்ட கடிதம் ரொம்ப சிறப்பானவன் சொன்னா மனிதர்கள் எல்லோரும் சமமா இருக்கிறாங்களா? அதாவது எல்லா மனிதனும் அந்த மாதிரி நடக்கல சார். அது நம்ம 100ல வந்து ஒரு 10% மனிதன் மோசமா செய்யறான்ல. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. மனிதன் வந்து எல்லா மனிதனையும் நம்ம கூப்பிட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி அரவணைக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. இல்ல நித்யா, நாய் வந்து அவங்க வளர்க்குற நாயை 10 மனிதன், நீ 10 மனிதன் இருக்கான், 100ல 10 பேர் இருக்கான். 100ல 10 பேர் தான் 10 லட்சம் பேர் கண்ட்ரோல் பண்றான். ஒருத்தர் 10 லட்சம் பேரை கண்ட்ரோல் பண்ற சமமா இருக்குது. ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா அவர் நிறைய தொழிலாளிகள் உருவாக்குறாரு. ஒரு 2 பேர் வாழ்வதற்கு பிரம்மாண்டமான அவர் 5 ஏக்கர்ல வீடு கட்டுறாரு. அவர் 2 பேர் 5 பேர் வாழ்வதற்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர்ல 500 கோடி 600 கோடியில் ஒருத்தர் வீடு கட்டுறான். ஆனா அதுக்கு காம்பவுண்ட் பக்கத்திலேயே 50 பேர் வாழ்வதற்கு கூட முடியாத அளவுக்கு வீட்டுல வீதிகள்ல மக்கள் வாழ்றாங்க. இது எந்த கேட்டகரி, எதுல வருது? இதை பார்த்துட்டு தானே இருக்காரு கடவுள். அப்ப இருக்கிறவனுக்கு 5 ஏக்கர்ல ஒரு இடத்துல வீடு கட்டுறாரு, இன்னொரு இடத்துல போனா 10 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டுறாரு. அதே நபர்ல இன்னொரு இடத்துல போனா இன்னும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்குறாரு, இன்னொரு பக்கத்துல போனா இன்னும் ரெசார்ட்ஸ் வாங்குறாரு, எல்லாம் வாங்குறாரு. ஆனா அவர் காம்பவுண்ட் பக்கத்துல ஒருத்தர் 100 வருஷமா பரம்பரையா வந்து அதே சாலைகள்ல வாழ்ற மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இது யார் பண்ணா? இது எந்த கேட்டகரியில் வருது? இது நீங்க சொல்லணும்ல. காரணம் என்னன்னா 5 ஏக்கர்ல வீடு கட்டி ரிசார்ட் வாங்கி அங்க வாழ்றாங்கல்ல, அதனால தான் ரோட்ல வாழ்றவங்களுக்கு இடம் கிடைக்கல. இதை புரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க கடவுள் மேல சொல்லிடுறீங்க. அவங்களும் சொல்றான் கடவுள், நீ இப்படி சொல்லலாம், கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான் நான் வாழ்றேன், கடவுள் அவனுக்கும் அப்படி கொடுத்துருக்கான் அவன் வாழ்றான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம்ல. ஆனா கடவுள் கொடுக்கல, இவனுக்குரியதை நீ எடுத்துட்டு நாங்க சொல்லும் போது தான் என்ன பண்றான்? கடவுளுக்கு எதிராக நீ பேசுறேன்னு யாருக்கிட்ட வந்து சொல்றான்? பாதிக்கப்பட்ட மக்கள் கத்தியில அவங்க இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா? இவன் பாத்தியா கடவுளுக்கு எதிராக உனக்கு பேசுறான் அப்படின்னு பாதிக்கப்பட்டவன் சார்பா பேசுற எங்களை அபகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்றான்? அவனுக்கு எதிராக பேசுறோங்கிறத மறைச்சிட்டு இவன் கடவுளுக்கு எதிராக பேசுறான், இந்து மதத்துக்கு எதிராக பேசுறான்னு திருப்பி விட்டுறாங்கிற அந்த அமைப்பெல்லாம் நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் திரும்ப நாங்க பேசுறோம். சயின்ஸ்ல இருந்து தான் அந்த ஜாதகமே வருது. நீங்க அதை வந்து பிரிச்சு சயின்ஸ் வேற, நீங்க சொல்ற வாஸ்து ஜாதகம் வேற அப்படின்னு சொல்றீங்க. சயின்ஸ்ல இருந்து சயின்ஸே எடுத்துக்க வேண்டியதானங்க. சயின்ஸ்ல இருந்து ஏன் ஜாதகத்தை எடுக்கிறீங்க? இல்லையா, எல்லாரும் சயின்ஸ்ல இருந்து சயின்ஸை தான் எடுப்பான். நம்ம ஊர்ல தான் சயின்ஸ்ல இருந்து ஜாதகம் எடுப்பான். எல்லா ஊர்ல கம்ப்யூட்டர்ல இருந்து புதிய பொருளை கண்டுபிடிச்சு கொண்டு போடுவான். நம்மளால என்ன கம்ப்யூட்டர்ல இருந்து ஜோதிடம் கற்றுக் கொடுப்பான். எவனோ ஒருத்தன் நோவாம பொருள் கண்டுபிடிப்பான். என்ன எவனோ ஒரு அறிவியலாளர் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாதவன் அல்லது கடவுள் மறுப்பு தனக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்த கருத்தையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தன்னோட கண்டுபிடிப்பு தன்னோட கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு புதிய அறிவியல் பொருளை கண்டுபிடிச்சு கொடுப்பான். நீங்கள் நோவாமல் வாங்கிட்டு வடிவில் ஒரு படத்தில் பாத்திர கடையில் வாங்கினது பேர் அடிப்பாரு கம்பு சுற்றுறதுக்கு. அது மாதிரி அவங்க கொடுக்குற பொருளை கொண்டாந்து அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஜோதிடம் பார்க்குறது. வாட்ஸ்அப் ஃபோன் எவனோ கண்டுபிடிச்சி கொடுத்தான். அந்த ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஃபோனில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இதை 100 பேருக்கு ஃபார்வேர்டு செய்யும் ஒரு மெசேஜ் அனுப்புறது, அதில் டிஸ்பிளே வச்சுக்கிறது, உங்கள் சதம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு புதிய பொருளை கண்டுபிடிங்க. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம? நீங்கள் அந்த காலத்திலே நாங்கள் விமானம் விட்டோம், நம்ம புராண கதைகள் அந்த நாளே பறந்தாங்க, மனிதர்கள் போனாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறான்ல. அப்போ மற்ற அறிவியலாளர் கண்டுபிடிக்காத காலங்களில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே புராண கதைகள் எல்லாம் அதில் இருக்குது, இதில் இருக்குது, அதில் விமானத்தில் போனாங்க, ஆகாய் புஷ்பக விமானத்தில் போனாங்கலாம் இருக்காங்கல்ல. ஏன் நம்ம ஒன்று கூட கண்டுபிடிக்கல? நமக்கு சோர்ஸ் தான் இருக்குல்ல, எதுவுமே ஏன் கண்டுபிடிக்கல? எவனாவது கண்டுபிடிச்சிட்டானா இதுக்கு முன்னால் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறது என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம்? அப்போ நம்மளோட கண்டுபிடிப்புகளை நீங்கள் நிகழ்த்துங்க, எதையாவது நிரூபிங்க. இதன் மூலமாக இதை செஞ்சுருக்கிறோம், இதை நாங்கள் செஞ்சோன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை 100% அறிவியலில் வச்சிருக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட கடவுள் நம்பிக்கை உங்களோட மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்றீங்க. அதை தவிர்த்துட்டு உங்களால் வாழ முடியாது. எது? உங்களோட நம்பிக்கையை தவிர்த்துட்டு நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் அறிவியலை மட்டும் நம்புகிறோம், அந்த அறிவியல் பொருள் அது சார்ந்த விஷயத்த நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் 100% அதை நம்புறீங்க, உடன்மை சார்ந்த விஷயத்தை நம்புறீங்க. ஆனால் வாழ்க்கையை முழுக்க இதோட வச்சிருக்கிறீங்க. நாங்கள் எதோடு சேர்ந்து வாழ்கிறோமோ அதை தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் நம்புறதோடு சேர்ந்து வாழ்றதில்ல. நீங்கள் நம்புறதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்றீங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் நான் சொல்கிறேன், எல்லா மத நம்பிக்கை உள்ளவர்களும் தான் நம்புகிற விஷயத்துக்கு எதிரான கருத்தோடு தான் வாழ்வியலை வச்சிருக்கிறாங்க. எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் அவங்க நிகழ்த்தவே இல்லை. மாறாக தன்னோட கடவுள் நம்பிக்கைக்கு தன் மத நம்பிக்கைக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அறிவியல் கருவியை பயன்படுத்திக்கிட்டு அதில் மதத்தை பரப்புறாங்க. இது என்ன நியாயம்? இது நீங்கள் எதையாவது நிரூபிச்சிருக்கீங்க கேட்டால் இது வந்து நாங்கள் அப்பயே சொல்லிட்டோம், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இதில் இருக்குதும்பாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால்
அப்புறம் ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அறிவியல் வேறு மத நம்பிக்கை வேறு. மாறாக மதவாதிகளின் சொகுசு வாழ்க்கைக்கு அறிவியல் பயன்படுகிறது. அறிவியலை தவிர்த்து விட்டு இருக்க முடியாது. அந்த காலத்து துறவு வாழ்க்கை இருந்தான்னா எதுவுமே இல்லாமல் காட்டில் போய் உட்காந்துருந்தான். அவனுக்கு அறிவியல் எதுவும் தேவையில்லை, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தான் கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு அறிவியலை தவிர்த்து விட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் இல்லாமல் பொழுது விடிதா பொழுது போதா, கடவுள்லாம் எல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறோம். நம்ம சாமி இல்லாமல் இருக்க முடியாது, கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போட்டுன்னு வச்சுக்க, எப்போ பாரு கரண்ட்டை பிடிங்கிறானுங்கப்பான்னு ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியல. 10 நிமிஷம் இல்லாமல் இருக்க முடியல. கடவுள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுது இல்லைன்னு வச்சிங்களேன். கரண்ட் வேணுமா கடவுள் வேணுமான்னு கேட்டால் எல்லா நம்பிக்கையாளர்களும் 2ல் 1 கடைசி நேரத்தில் கொண்டு போய் வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் 2ல் 1 தான் உனக்கு கடவுள் வேணுமா கரண்ட் வேணுமான்னு கேட்டால் எல்லா நம்பிக்கையாளர்களும் கரண்ட்டு விடு சாமி, கடவுள் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்கன்னு வாழ்வில் தீர்மானிச்சிருக்குல்ல. வெயில் காலத்தில் கரண்ட்டை போய் இன்னைக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு மாறி போச்சு. ஒரு 10 நிமிஷம் ஏசி இல்லாமல் நைட்டில் தூங்க முடியலன்னா 10 ஃபோன் பறக்குது. அப்போ அது எப்படி நிகழ்த்தப்பட்டது? கரண்ட் எப்படி இந்த இந்திய சமூகம் இன்னைக்கு நவீனமாக மாறினதுக்கு எது மாறி இருக்குதுமா? கரண்ட்னால தான் மாறி இருக்குது. மின்சாரம் தான் இன்னைக்கு உயர்த்திருக்குது சமூகத்தை. மின்சாரம் தான் வாழ்க்கை தரத்தை கொண்டு வந்திருக்குது. மின்சாரம் தான் எல்லா வகையிலேருந்து கொண்டு போயிருக்குது. மின்சாரம் தான் கிராமப்புற வாழ்க்கையை கொண்டு போயிருக்குது. இன்னைக்கு இது ஒரு ஊர்லேருந்து இவங்க கோயிலுக்கு போகிறதே, அந்த காலத்தில் கோயிலுக்கு போகணுன்னா திருத்தணிக்கு போகணுன்னு வச்சுங்க, நீங்கள் இருக்கிற திருவேற்காடு பகுதியில் திருத்தணிக்கு போகணுன்னாலே சோறு கட்டிக்கின்னு 2 நாள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. போக்குவரத்து கிடையாது. போய் திருத்தணிக்கு போயிட்டு அப்போ கோயிலுக்கு இன்னைக்கு விரைவாக போயிட்டு இன்னைக்கு அறுபடை வீடு சுற்றுலா போனோம்னா 1 நாளில் சுற்றிட்டு வந்துட முடியுது. அறுபடை வீடுக்கே 1 நாள் 2 நாளில் திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி அறுபடை வீடு பயணத்தையே சருன்னு எதில் சுற்றிட்டு வரீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறீங்க, ரயிலில் போகிறீங்க, கார் வச்சுக்கிட்டு போயிட்டு 1 நாள் மிஞ்சி போனால் 2 நாளில் அறுபடை பயணம் சுற்றிட்டு வரீங்க. திருத்தணிக்கு போயிட்டு வரல 2 நாள் ஆகும். அறுபடை வீடுக்கு போனால் 60 வயசு ஆகிட்டேன் நம்மளுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில். அப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா அறிவியல் சாதனம் வந்ததுக்கு பிற்பாடு உங்களை இறை நம்பிக்கைக்கான வசதி அதில் பெருக்கிக்கிட்டு மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறீங்களே தவிர உங்கள் இறை நம்பிக்கை குறித்து நான் எதையும் சொல்லலை. மாறாக அறிவியல் சார்ந்த விஷயங்களை எதிராக நிப்பாட்டிட்டு இதுதான் பிரதான்னு பேசும்போது தான் நம்ம ரோல் பண்ணுறோம். உங்களோட இறை நம்பிக்கைக்கு அறிவியலை பயன்படுத்திக்கிறது எந்த தடையும் இல்லை, நல்லா தாராளமாக பயன்படுத்திக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் இதுதான் காரணம், நீங்கள் அறிவியலை பேசாதீங்க, அறிவியலை வச்சு என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்வது தவறானதுன்னும் போது எதையும் நிகழ்த்தாத மதவாதிகள் அதை பிரதானமாக வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டோம்னு அன்னைக்கு சொல்லும்போது எல்லாவற்றையும் அறிவியலில் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா, எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? எல்லாம் இந்த வாழ்க்கையே அறிவியல் தான் கொடுக்குது. அறிவியல் என்பது வெறும் மின்சாரம், கம்ப்யூட்டர் அது மட்டும் சொல்லலை. விவசாயமே ஒரு அறிவியல் தான். விவசாயமே இயற்கைக்கு எதிராக, கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக, படைப்புக்கு எதிராக பண்ணப்பட்ட விஷயம்தான். இயற்கைங்கிறது அப்படியே இருக்குது. அப்போ நீங்கள் இருக்கிற காடு இருக்கிற செடி கொடி காடெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி அழிச்சிட்டு அங்கே சமதளத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் இயற்கை பண்ணணும், விவசாயம் பண்ணணும். விவசாயம் நீங்கள் இயற்கை விவசாயம்னு ஒன்று பண்ணாலே அதுவே இயற்கைக்கு எதிரானது தான். விவசாயம் என்பது மனிதர்களால் நிகழ்த்தப்படுற எதுவுமே இயற்கை கிடையாதுங்கிறத தெரிஞ்சுங்க. சேவிங் பண்ணுறது வரைக்கும் இயற்கைக்கு எதிரானது தான். இப்போ இயல்பு கடவுள் படைப்பு இப்படின்னா அப்படியே தான் இருக்கணும். மனிதன் ஒருத்தன் பரிணாம வளர்ச்சியில் சிந்திக்கிறான் பார்த்தீங்களா, அதுவே படைப்பு சிந்தனைக்கு எதிரானது தான். அவன் அறிவியல் ரீதியாக இருக்கிறான், இயற்கைக்கு எதிரானதாங்கிற அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட போகலாம். இது நீங்கள் பேசிக்காக இருக்கிறதுனால திரும்ப அதை திரும்பி கேட்கறதுனால அதை நான் சொல்கிறேன். உங்கள் இறை நம்பிக்கையோடு இருப்பதை நான் குறை சொல்லலை. மாறாக கடவுள் மறுப்பு பேசுகிறவங்களை நீங்கள் புரிஞ்சிக்குங்கன்னு சொல்கிறோம். அவங்க பேசுவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் நன்மைக்காக தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர எதிராக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளை பகைச்சிக்கிட்டு நாங்கள் ஏங்க வாழணும்? அறிவியல் படைப்பு படைச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியல் மூலமா. அவங்களும் கடவுள் நம்பிக்கை வைக்கிறாங்களே. அவங்களும் இப்போ நீங்கள் சேட்டலைட் விட்டுறவங்க அந்த இது துறையில் இருக்கிறவங்களும் கடவுள் எல்லா மதத்துலையும் வந்து அந்த நம்பிக்கை இருக்கு சார். அப்போ அந்த நம்பிக்கை இருக்க சொல்ல நம்ம எப்படி? இது நல்ல கேள்வி. ஏன்னா கடைசியாக கடவுள் நம்பிக்கையை நெருக்கி பிடிச்சிட்டோம்னா சயின்ஸை உயர்த்தி பிடிக்கும் போது எல்லாரும் கேட்குற கேள்வி தான் இது. இப்போ சயின்டிஸ்டாக இருக்கிற கடவுள் நம்பிக்கையோடு இருக்காங்க, டாக்டரே பார்க்குறோம், நான் டாக்டரே கடவுள் நம்பிக்கையோடு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு சயின்டிஸ்ட் எந்த மதத்தில் இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொருளை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர் என்பவர் அவர் டாக்டர் ஆனதற்கும் சயின்டிஸ்ட் ஆனதற்கும் அவர் நம்பிக்கையில் இருக்கிற மத புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு ஆகலைங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அவர் டாக்டர் ஆனதுக்கு ஒரு இந்துவா இருக்கிறாரு, பகவத்கீதையை படிச்சு ஒரு டாக்டர் ஆகல. ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு, ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாருன்னா ஒரு குரானை படிச்சுட்டு குரான் வழியா அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகல. ஒரு பைபிளை படிச்சுட்டு கிறிஸ்துவரா சயின்டிஸ்டா இருக்கிறாரு, ஒரு பெரிய ஆய்வாளர் புதிய பொருளை கொண்டு இருக்கிறாருன்னா பைபிள் பேஸ் பண்ணி அவர் கண்டுபிடிக்கல.
அவர் என்ன பண்ணாருன்னா தன் மத நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்துதான் அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை அறிவியலை பயன்படுத்தும் போது, சர்வேவலுக்கு பயன்படுத்தும் போது உங்க கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக எப்படி நீங்க செயல்படுறீங்க? நம்பிக்கையில் மட்டும்தான் இருப்பீங்க, ஆனால் வாழ்வியலை நடத்தும் போது உங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் வாழ்வியலை நடந்தாதான், அறிவியல் நம்பி வாழ்ந்தால் நீங்கள் வாழ முடியும் என்பது மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட கடவுள் நம்பிக்கை தன் மத கருத்துகளுக்கு எதிராக இருந்துதான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார். அப்போ இறை நம்பிக்கை என்பது அந்த பொருளை நிகழ்த்தலை. அப்போ அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து இறை நம்பிக்கையோட இருக்கிறாருங்கிறது வேறு ஒரு ரோல். அவருக்கு இந்த இறை நம்பிக்கை இருக்குன்னா அந்த கருத்தில் அவருக்கு அறிவு இல்லை, அந்த கருத்தில் அவர் பெருசாக வரலைங்கிறது கண்ணோட்டம். அப்போ அவர் சயின்டிஸ்டாக இருக்கணும்னா அவர் அறிவியல் படிச்சிருக்க கூடாது, ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்க கூடாது, அல்லது ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக படிச்சிருக்க கூடாது. அவர் என்ன பண்ணிருக்குன்னா தன் மத புத்தகத்தையே படித்து அதிலிருந்து இந்த சோர்ஸ் இதுலேருந்து எடுத்து பண்ண, இது டாக்டர் ஆகிருக்குது, இது இந்த பொறியியலை கண்டுபிடிச்சது, ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுறாரு, எந்த மத நம்பிக்கை உள்ள ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றின்னு அவர் சொல்லலாம், அவரோட நம்பிக்கை அது. ஆனால் அந்த சயின்டிஸ்ட் அவர் என்ன நிகழ்த்துறாருன்னா தன் கடவுள் கருத்துக்கு எதிராக, தன் மத புத்தகத்துக்கு எதிராக தான் ஒரு பொருளை அவர் கண்டுபிடிச்சி நிகழ்த்துறாரு. இந்த முரண்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பண்ணும். ஒரு விவசாயியாக இருக்கிறாரு, நீ பார்க்கலாம் பெரிய படித்த மேதையாக இருக்கலாம், ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாரு, அவருக்கு எல்லாம் தெரியும், விவசாயிக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்கள் கருதலாம். ஆனால் விவசாயி ஒரு அறிவாளியாக இருப்பார். ஆனால் இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு நெல்லை எப்படி 100 நெல்லாக மாற்றுறாருன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது, அப்படின்னு நின்று முடிப்பான். அப்போ அங்கே யார் அறிவாளி? விவசாயி அறிவாளி. அப்போ விவசாயம் சார்ந்த துறையில் விவசாயிக்கு அறிவு இருக்குது. நீங்கள் சயின்டிஸ்ட்னா பெரிய ஆளுன்னு கருத்து பேசுகிறீங்கல்ல, ஒரு விவசாயியாக இருப்பதும் சயின்டிஸ்ட் தான். ஒரு விவசாயத்தை கண்டுபிடிச்சி வேலை பார்க்குறாருல, அவர் எழுத படிக்க தெரியாத கூட இருப்பார், ஆனால் அவர் ஒரு நெல்லை போட்டாருன்னா 100 நெல்லை மாற்றுற முறை அவருக்கு தெரியும், அது அறிவியல். ஒரு செருப்பு தைக்கிறாரு, அது ஒரு அறிவியல், ஆனால் அவருக்கு படிப்பறிவு இருக்காது, ஆனால் நீங்கள் அதை சயின்டிஸ்டாக ஒத்துக்கிறது இல்லை. அப்போ அவரை நீங்கள் சயின்டிஸ்டாக பார்க்கறது இல்லை. அவருக்கு மூட நம்பிக்கை இருந்தால் எப்படி பார்க்குறீங்க? அப்போ படிப்பறிவு இல்லாத ரொம்ப தீவிரமான மூட நம்பிக்கை உள்ள ஒரு விவசாயி தன் விவசாய வேலையை தன் இறை நம்பிக்கைக்கு எதிராக தான் நிகழ்த்துறாரு. அதில் அவர் சிறப்பாக இருக்கிறாரு. ஒரு விவசாயி எப்படி விவசாயத்தை சிறப்பாக செய்கிறாரோ, அவர் மிக தீவிரம் தீ மிதிக்கிறவராக இருக்கலாம், அழகு குத்திக்கிறவராக இருக்கலாம், அந்த நம்பிக்கையில் வந்து வெளியே வந்து விவசாயம் பண்ணாதான் அது விவசாயம் நடக்கும். அப்போது அந்த நம்பிக்கையை புறந்தள்ளிட்டு விவசாயம் பண்ணும்போது அவர் எப்படி சிறப்பாக இருக்கிறாரோ அதே கான்செப்ட் தான் சயின்டிஸ்ட்டுக்கும். அதனால் விவசாயி வேற, சாதாரண கல்வி அறிவு இல்லாத கூலி விவசாயியாக இருக்கிறார்ல அவர் வேற, சயின்டிஸ்டோட இருக்கிற இறை நம்பிக்கை வேறெல்லாம் கிடையாது. 2 பேரும் ஒரே கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இந்த வாஸ்து சாஸ்திரங்களை பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லையே, அப்படி எல்லாரும் பயன்படுத்துறாங்க. கிறிஸ்துவ மதத்திலையும் இந்த எல்லார்கிட்டையும் இருக்கு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், கிறிஸ்துவ மதத்திலேயோ இஸ்லாம் மதத்திலேயோ வாஸ்துன்னு ஒன்று கிடையாது, அதுல கிடையாது. அது இங்க இருந்து போனதுனால பொருளாதார பயன்படுத்தல அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்துறது நிர்பந்தத்துக்கு மாற்றுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு முஸ்லீம் இடம் வாங்குறாரு, ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு முஸ்லீம் வந்து அவருக்கு வந்து வாஸ்து நம்பிக்கை, அவர் இந்துவோட நம்பிக்கை அவர் எப்படி நம்புவார்? அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு இடத்த வாங்குறாரு, ஒரு 5 ஏக்கரை வாங்கி ஃப்ளாட் போடுறாரு. ஃப்ளாட் போடும்போது யார்கிட்ட விற்பார்? முஸ்லீம் கிட்ட மட்டுமா வைக்க போறாரு, முஸ்லீம், கிறிஸ்துவ, இந்து எல்லாத்தையும் வைப்பாரு. அப்போ அங்கே பெரும்பான்மை இந்து வாங்கும்போது வாஸ்து பிரகாரம் அந்த இடம் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? வியாபாரம் ஆகாது. அப்போ அந்த தெருக்குத்தா இருக்குது, இது வாஸ்து பிரகாரத்தில் லேண்ட் இல்லைன்னா வியாபாரம் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அதில் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? வாஸ்து பிரகாரத்தில் லேண்டை போடுறாரு. அப்போ வாஸ்து பிரகாரம் லேண்டு போட்டால் தான் அந்த இடத்த வாங்குவான்னு. அது மட்டும் இல்லை, ஒரு கிறிஸ்துவர், இன்ஜினியர், ஏன் நாத்திகராக இருக்கிற ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, ஒரு கம்யூனிஸ்ட் கூட இன்ஜினியர் ஆகிட்டார்னு வச்சுங்க. பெரிய சிவில் இன்ஜினியர், கட்டடம் எப்படி கட்டணும்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கட்டட கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அல்லது ஒரு வேலை கிடைக்கணும்னா அந்த டிராயிங்கை அறிவியல் பிரகாரம் போட்டால் மட்டும் கிடையாது, வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. வாஸ்துத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ கடவுள் முஸ்லீமும் வாஸ்துக்கு நம்பிக்கை இல்லாத முஸ்லீம் இன்ஜினியர் மட்டும் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாத வாஸ்துக்கு எதிராக இருக்கிற நான் ஒரு இன்ஜினியராக இருந்தேன்னா நான் சர்வீஸ் பண்ணணும், நான் சர்வைவல் பண்ணணும்னு சொன்னால் அப்போ வாஸ்து பிரகாரம் எனக்கு கற்றுக் கொடுத்த அறிவியல் கற்றுக் கொடுத்த இன்ஜினியரிங் கற்றுக் கொடுத்த கட்டட முறை ஒன்று இருக்குது. அதுக்கு நேரெதிரான இன்னொரு வாஸ்துன்னு அறிவியல் சார்ந்து இன்ஜினியரிங் கல்வியே தெரியாத யாரோ ஒருத்தர் எந்த காலத்தில் போட்ட விஷயத்தை அதுக்குள்ளே நான் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது. இதை சேர்க்கறதுனால கட்டடம் வந்து ஸ்ட்ராங்காவோ அல்லது கட்டடம் சிறப்பாகவோ இருக்காதுன்னு ஒரு இன்ஜினியராக இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கோ அல்லது ஒரு பகுத்தறிவாளருக்கோ ஒரு சரியான இன்ஜினியருக்கோ தெரியும். ஆனாலும் அது வியாபாரமாகாது, வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த அறிவியல் சொல்லுகிற விஷயத்துக்கு எதிராக வாஸ்துங்கிற விஷயத்தையும் சேர்த்து ஒரு லேஅவுட் போட்டு கொடுத்தாதான்
ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவரோ ஒரு கடவுள் மறுப்பு வாஸ்துவை நம்பாத ஒரு பெரியாரிஸ்டோ அம்பேத்கரிஸ்டோ கம்யூனிஸ்டோ இன்ஜினியரா படிச்சுட்டு வந்தாலும் வேலை பார்க்க முடியும் பொழைக்க முடியுங்கிற நிர்பந்தத்துக்கு சமூகம் கட்டாயப்படுத்திருக்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் ஏன் பார்ப்பதற்கு வராங்கன்னா மெஜாரிட்டியான மக்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வர்த்தகம் செய்வதனால் அந்த வர்த்தகத்துக்குள் தள்ளப்பட்டதுனால அது எல்லாருக்கும் அர்த்தம் மாறி இருக்குதுங்கிறத நம்ம சொல்றோம்.